இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டியூட் படம் பார்க்கறதுக்காக வந்து சாத்தான்குளம் ஸ்ரீ லட்சுமி தியேட்டருக்கு தான் வந்து நம்ம வந்து போயிருந்தோம். நம்மளுக்கும் தியேட்டருக்கு போறதுக்கு வந்து டைமே இல்ல. கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி வந்து 5 நாள் ஆயிருச்சு. நம்ம இன்னைக்கு தான் போறதுக்கு டைமே கிடைச்சிருந்து. இருந்தாலும் நம்ம படத்த பார்த்துட்டு நம்மளோட கருத்து கணிப்பு என்னன்னா, லவ் டுடே, டிராகன் 2 மூவியும் கம்பேர் பண்ணும்போது டியூட் வந்து 1% வந்து கம்மின்னு தான் சொல்லுவேன். இந்த மூவில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வெறித்தனமா இருக்கும். ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து போயிட்டு இருக்கும் விறுவிறுன்னு. நாங்க இன்டர்வல் டைம்ல நேரா போய் வந்து கேன்டீன் போயிட்டு வேல் சிப்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாப்கார்ன் இது எல்லாமே வாங்கிட்டு மறுபடியும் வந்து தியேட்டருக்குள்ள வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து போயிட்டு இருந்தது. முக்கியமா இந்த படத்துக்கு வந்து சரத்குமார் சார் வந்து அவங்களோட ஆக்டிங் வந்து வெறித்தனமா வந்து பண்ணியிருந்தாங்க. காமெடிக்கு வந்து காமெடியாவும், வில்லனுக்கு வில்லனாவும் வந்து இருந்திருந்தாங்க. அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. மமிதா பஜுவும் அவங்களோட கேரக்டர் வந்து சூப்பரா அழகா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து இது வரவேற்கத்தக்கது தான். ஆனா வந்து ரியாலிட்டிக்குன்னு பார்க்கும்போது வந்து கண்டிப்பா வந்து செட் ஆகாது. இந்த படத்த பார்க்கும்போது அந்த கதையை வந்து ஏத்துக்கிற தன்மைங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது. ஏன்னா இதே மாரி நம்மளோட லைஃப்லயும் வந்து இப்படி ஒண்ணு நடந்திருந்தா நம்ம வந்து சும்மா இருக்க மாட்டோம். இன்னும் நிறைய வந்து இந்த மூவி பத்தி வந்து சொல்லலாம். ஆனா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து மூவி வந்து பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஆல்ரெடி மூவி பார்த்துட்டீங்களா இல்லையா? இல்ல இந்த மூவிக்கு வந்து எத்தனை மார்க் வந்து குடுப்பீங்க? நீங்க ஆல்ரெடி வந்து மூவி பார்த்துருந்தீங்கன்னா, இந்த மூவிய பத்தி நீங்க என்ன கருத்து வந்து சொல்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க.